வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நான் ஓ ஓவியா பேசுகிறேன். நான் ஒரு பல் மருத்துவர், ஈரோட்ல இருந்து வந்திருக்கேன். மனவளக்கலை அப்படின்றது எனக்கு முன்னாடி இருந்தே தெரியும். எங்கள் வீட்டில் எல்லாருமே இதில் இருக்காங்க. அப்போது எங்கள் அம்மா முன்னாடியே அகத்தாய்வு எல்லாமே முடிச்சுட்டாங்க. போன வாரம் திரும்பி கற்றுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க மறுபடியும் பண்ணாங்க. அப்போதான் சின்ன வயசில் நான் வந்திருக்கேன். இங்கே மறுபடியும் வளர்ந்ததுக்கப்புறம் நான் லாஸ்ட் வீக் தான் வந்தேன். உள்ளே வரப்பவே எல்லாத்தோட மூஞ்சிலையுமே ஒரு கலை இருந்தது. ஒரு ஒரு நல்ல தெளிவான ஒரு மூஞ்சி இருந்தது. நான் கேட்டேன் எங்கள் அம்மாட்ட, என்னம்மா எல்லாத்துக்குமே ஒரு இது இருக்குது. அப்புறம் வீட்டுக்கு வந்தாங்க. எங்கள் அம்மா பார்த்ததுமே அதுவுமே ஒரு புத்துணர்ச்சியாக இருந்தது. சரி நீ போய் பாரு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நான் இந்த வாரம் இங்கே வந்தேன். இதுக்கு முன்னாடியே நான் மனசுக்கும் உடலுக்கும் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே பார்த்துக்கணும் இல்லைங்களா? உடல் ரொம்பவே முக்கியம். ஸோ அதை பொறுத்து இதுக்கு முன்னாடி நான் நிறையா எக்ஸசைஸ் பண்ணேன், யோகா பண்ணேன், எல்லாமே நான் கற்றுக்கிட்டேன். அப்படி பண்ணும்போது என்னன்னா, நம்ம உள்ளே இருந்து நம்ம மனசை கொண்டு போய் அந்த இடத்துல வச்சு நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம். பாட்டு கேட்டுட்டு ஜாகிங் போகிறது, ட்ரெட்மில்ல வாக் பண்ணுறது, வேறு இதாக இருந்தால் கூட மூச்சை கவனிச்சுக்கோங்க அப்படின்வாங்க. அந்தந்த இடத்துக்கு அந்தந்த உறுப்பை நம்ம கவனிச்சுக்க மாட்டோம். எப்போ நம்ம மனசும் உடலும் ஒரே இதை ஒரே இடத்துல இருக்குதோ அந்த இடம் எவ்வளவு புத்துணர்ச்சி பெறுது, ரெஜுவினேஷன் நடக்குது அப்படின்றத நம்ம கண்டிப்பாக இதில் எனக்கு புரிஞ்சுது. இது முன்னாடியே எனக்கு ஸ்கூல்லேருந்தே வந்திருக்கு. மனவளக்கலை என்னோட ஸ்கூல்லேருந்தே சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ எனக்கு இதோட அருமை எனக்கு தெரியல. எனக்கு புரியறதுக்கே எனக்கு இத்தனை வயசு ஆயிருக்கு. இத்தனை ஆண்டுகள் கழித்து திரும்பி நான் இதுக்கு வந்திருக்கேன். ஸ்கூலில் ஒரு ஐயா சொல்லுவாங்க, எப்போவுமே ஒரு சுதந்திரங்கிறது முன்னாடி போகிறவங்க முதுகுலையும் பின்னாடி வரவங்களோட வயிற்றுலையும் அடிக்காத அளவு தான் இருக்குது. அதுதான் நம்ம சுதந்திரம் அப்படின்றது. இது எல்லா இடத்துலையுமே பொருந்தும். நமக்கு இருக்கிற ஒரு கஷ்டத்தையோ சோகத்தையோ வெறுப்பையோ அடுத்தவங்க கிட்ட நம்ம கொஞ்சம் கூட யோசிக்காமல் அதில் பாய்ச்சிரும். வேற யாரோ கொடுத்த துன்பத்தையோ அது வேறொருத்தவங்க கிட்ட யோசிக்காம நம்ம பண்ணிடுறோம். பண்ணதுக்கப்புறம் நம்ம ரியலைஸ் பண்ணுறோம், அது பண்ணி சொன்னது தான் இல்லையா? ஸோ அதை எப்படி குறைச்சிக்கிறது? கண்டிப்பாக நம்ம எல்லாரும் தன்னைத்தான் யார் உணர்றாங்களோ அவங்க கண்டிப்பாக நல்ல மனுஷனாக இருக்கிறதுக்கு தான் தகுதியே தன்னைத்தான் உணர்வது என்பது தான். ஸோ மனவளக்கலை இது எல்லாத்தையுமே எனக்கு கொடுத்துருக்கு. இதில் இன்னொன்று அற்புதமாக ஒன்று சொன்னாங்க, எதிரிகளையும் நமக்கு துன்பம் கொடுத்தவங்களையும் நம்ம எப்போவுமே நினச்சி அவங்களையும் வாழ்த்தணும் அப்படின்னு. அதுக்கு உண்மையிலுமே ரொம்ப 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 பெரிய மனசு தேவை. அந்த அளவுக்கு நான் இன்னும் வந்துட்டேனான்னு எனக்கு தெரியல. ஆனால் கண்டிப்பாக நான் அறிஞ்சு நம்ம யாருக்கும் துன்புறுத்தக்கூடாது இப்போதைக்கு. அதே நம்ம அறிஞ்சா ஓகே. தெரியாமலே நம்ம நிறையா கஷ்டப்படுத்துகிறோம். அது கூட நம்ம அதுக்குமே நம்ம இன்னும் பயிற்சி பெற்று இன்னும் பிரம்ம ஞானம் வரைக்கும் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு இங்கே எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன், நல்ல நமக்குன்னு ஒரு தனித்துவமான ஒன்று இருக்குது. அதனால தான் இங்கே வந்திருக்கோம். இங்கே வர்றதுக்கே ஒரு புண்ணியம் பண்ணி இருக்கணும். அதுக்கே நம்ம கர்மாலாம் போயிருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். இந்த இடத்துக்கு வந்ததுக்கு என்னோட பெற்றோருக்கே நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். இங்கே இருக்க எல்லாருமே ரொம்ப அற்புதமாக சொல்லி கொடுத்தாங்க. எல்லாருமே, எல்லா ஆசிரியர்களும், எல்லா பேராசிரியர்கள், இங்கே வேலை செய்கிறவங்க முதல் கொண்டு எல்லாருமே சிரிப்போடையும் ஒரு அவங்க மூஞ்சி பார்க்கும் போதே நமக்கு ஓ இன்னும் அற்புதமாக ஒரு புத்துணர்ச்சி பெறுது. கண்டிப்பாக இந்த கலையை நம்ம கற்றுருக்கோம். இதை நம்ம மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்குமே கொண்டு போய் சேர்க்கணும். ஸ்கூல்ல இருந்து கண்டிப்பாக இது உள்ளே கொண்டு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கே தெரியாமல் நிறையா எனக்கு உள்ளே போயிருக்கு. இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு அது நல்லாவே புரிஞ்சுது. ரொம்ப நன்றி. எல்லாத்துக்கும் வாழ்க வளமுடன்.